ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்க அப்டின்னா, சிஎஸ்கேல பல சுவாரஸ்யங்களான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அதில முக்கியமா பார்த்தீங்க அப்டின்னா, சஞ்சு சாம்சனுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு வீடியோ வந்து சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவருக்கு வந்து மாஸ் எலிவேஷன் குடுத்துருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, அவரோட ஜெர்சி நம்பரும் போட்டு 11 போட்டு குடுத்துருக்காங்க. அதே மாரி அவர் வந்து சிஎஸ்கே ஜெர்சியில வந்து இந்த போர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, வேற லெவல்ல இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது. ஸோ அஃபிஷியலாவே வந்து சஞ்சு நம்ம டீமுக்குள்ள வந்துட்டாரு அப்டிங்கிறத போட்டிருக்காங்க. சோஷியல் மீடியா ஃபுல்லாவே பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாதிரியான கட்அவுட்ஸ்லாம் சஞ்சு சாம்சன் வச்சிருக்க பிக்ஸ்லாம் வந்து வேற லெவல்ல வைரல் ஆயிட்டு இருக்குது. ஸோ சிஎஸ்கேல சஞ்சு அவர்கள் வந்தது வந்து சிலர் வந்து பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. பலருமே கொண்டாடுற அளவுக்கு அவரோட கேம் இருந்துச்சு அப்டின்னா, கண்டிப்பா வந்து சிஎஸ்கேல வந்து அவர் வந்து லாங்கர் டெர்ம் வந்து இருப்பாரு. அதில எந்தவித சந்தேகமே கிடையாது. ஸோ அதுக்காக வாழ்த்துக்கள் சொல்லிக்குவோம் முன்னாடியே. ஸோ அவர் வந்து கண்டிப்பா வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காட்டுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த கொண்டாட்டம் வந்து கன்டின்யூ ஆவணும். 2026ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக வெயிட்டிங். ஸோ ஜட்டு வந்து சிஎஸ்கேல இல்ல அப்படிங்கிறதுமே கன்ஃபார்மா ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜட்டு வந்து அவர் தான் விருப்பப்பட்டு ஆர்ஆர் டீமுக்குள்ள போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரீசென்ட்டா ஒரு பேட்டி வந்து குடுத்துருந்தாங்க ஆர்ஆர் டீம்லேருந்து. ஸோ அது வந்து எப்படி வந்து ஏற்புடையதா இல்ல அக்செப்டபுளா அப்படிங்கிறது தெரியல. ஸோ எந்த பேசிஸ்ல வந்து அவங்க சொன்னாங்கங்கிறதும் புரியல. ஸோ வந்து கண்டிப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி நடக்க வாய்ப்பில்ல. ஸோ இது வந்து ட்ரேட் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சிஎஸ்கேவோட டீம்ல மேனேஜ்மெண்ட்லேருந்துமே சொன்னாங்க. ஸோ வந்து மிக வந்து வருத்தத்தோட தான் வந்து இந்த ட்ரேட வந்து நாங்க பண்றோம். பட் ஆனா வந்து ஃபியூச்சர கருத்தில் கொண்டு தான் இந்த ஒரு ட்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா, ருத்ராஜ் அவர்களும், சஞ்சு அவர்களும் ஓப்பனிங் பண்ணதுக்கு சான்சஸ் இருக்கா? அப்படிங்கிற மாரி டாக் இருக்கு. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா, ருத்து வந்து அதுக்கப்புறம் சஞ்சுவும் அவங்க வந்து கம்ப்ளீட்டா என்ன ஒன் டவுன் வந்து ஆயுஷ் மாத்ரேவ இறக்க போறாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. பட் ஆனா ஆயுஷ் மாத்ரே ஓப்பனிங் சூப்பராவே பண்ணாரு. ஸோ அத டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். சஞ்சு அண்ட் ஆயுஷ் மாத்ரேயோட ஓப்பனிங் தான் கன்ஃபார்மா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிக் தாங்க பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்குது. என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்ட்ரூ ரசல் வந்து சிஎஸ்கேக்குள்ள வரப்போறாரா? சிஎஸ்கே வந்து ஆண்ட்ரூ ரசல் வந்து எடுக்குமா? அப்படிங்கிறது தான் பயங்கர எதிர்பார்ப்ப கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆண்ட்ரூ ரசல், மேக்ஸ்வெல், லியம் லிவிங்ஸ்டன் இவங்க 3 பேரோட காம்போவும் உள்ள வந்துச்சு அப்படின்னா, சிஎஸ்கேவோட வேற லெவல்ல ஒரு சம்பவத்த வந்து நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பும். முக்கியமா ஆண்ட்ரூ ரசல் உள்ள வந்தாரு அப்படின்னா, வேற லெவல்ல சம்பவம் பண்ணுவாரு. அவருக்கு வந்து வயசு 37 ஆகுது. நமக்கு நல்லாவே தெரியும். ஷேன் வாட்சன் வந்து உள்ள வரும்போது அதே ஏஜ் தான். எப்படி ஒரு சம்பவம் பண்ணாரு அப்படிங்கிறத நம்ம மறக்கவே மாட்டோம். ஸோ அதே மாரி நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஆண்ட்ரூ ரசல் மேலயும் எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ சிஎஸ்கே வந்து இதையும் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்பப்ப கூட பார்ட் டைம் பவுலரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரவுண்டர் கூட. ஸோ திடீர்னு ஒரு ஸ்லோ பால் போட்டாரு அப்படின்னா, கண்டிப்பா ஒரு விக்கெட் எடுக்க நெறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே மோஸ்ட்டா எதிர்பார்க்க சிவம் தூபே, ஆண்ட்ரூ ரசல், எம்.எஸ். தோனி இந்த ஒரு காம்போ வந்து இறங்கும்போது பவர் பேக்கா இருக்கும் அப்படிங்கிறதும் சிஎஸ்கே வந்து டீமே வந்து பாட்டம் லைன்ல வந்து லைனப் வந்து வேற லெவல்ல இருக்கும். அதிரடியான ஒரு ஃபினிஷிங்கை செட் பண்ணுறதுக்குமே நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஆண்ட்ரூ ரசல் வந்து சிஎஸ்கே டீமுக்குள்ள வருவாரா? அப்படிங்கிறது வெயிட்டிங். ஸோ எப்பவுமே வந்து எம்ஏ வந்து கடப்பார டீம் அப்படிம்போம். இந்த தடவ சிஎஸ்கே கடப்பார டீமா மாறுச்சு அப்படின்னா, வேற லெவல் சம்பவம் காத்துட்டு இருக்குது. அதுக்காகவும் வெயிட்டிங். ஸோ எப்படி வந்து பண்ண போறாங்க அப்படிங்கிறதுமே பொறுத்தா பார்ப்போம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, சிஎஸ்கே வந்து ட்ரேட வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க பத்திரானாக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன சத்தியமா வந்து என்ன கால்குலேஷன் அப்படிங்கிறது புரியல. ஏன் வந்து ட்ரேட ரிஜெக்ட் பண்ணாங்க? அதுக்கப்புறம் ஏன் ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது புரியல. பட் ஆனா பர்ஸ வந்து ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஃபைன் தான். பட் ஆனா இது வந்து காம்படிஷன் வந்து இருந்துச்சு ஆக்ஷன்ல அப்படின்னா, எப்படி எடுப்பாங்களா? சிஎஸ்கே வந்து பத்திரானா மேல கண்ணு வைப்பாங்களா? எடுப்பாங்களா? அப்படிங்கிறது டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. ஸோ ஏன்னா வந்து சில பேர் வந்து ஏத்தி விடுறதுக்குமே வாய்ப்புகள் நெறையவே இருக்குது. அதுக்கப்புறம் வாங்காம கூட போலாம். பட் அந்த கால்குலேஷன்லாம் யோசிச்சு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அப்படி ஒரு டஃப் ஃபைட் குடுக்குற இந்த ஆக்ஷன்ல கேகேஆருக்கும், சிஎஸ்கேக்குமே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, கோச் வந்து அங்க பார்த்தீங்க அப்படின்னா டெவின் பிராவோ. அவரு இருக்கிறாரு. கண்டிப்பா வந்து கான்ஃபிடென்ட்டா இருப்பாரு. இவர வந்து கொஞ்சம் வந்து மோல்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, கரெக்ட்டா பார்த்து யாக்கர் குத்த வச்சுட்டோம் அப்படின்னா, வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பா யோசிப்பாரு. ஸோ அதனால வந்து பத்திரனாக்கு டஃப் ஃபைட் இருக்கதுக்குமே சான்சஸ் நெறையவே இருக்கு. ஸோ அவர வந்து ட்ரேடுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு ரிஸ்க்கான ஃபேக்டர் தான். இருந்தாலுமே கால்குலேட்டட் ரிஸ்க்கா தான் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து சிஎஸ்கே வந்து திருப்பி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நெறைய இருக்குது. ஸோ விடுறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. ஆனா எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்து ட்ரேட வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தைரியமா அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ராஜஸ்தான் ராயல்ஸோட ஹெட் கோச்சா குமார் சங்ககாரா வந்து திருப்பியுமே வந்திருக்காரு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அங்க வந்து திருப்பியுமே ஆர்ஆர் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படிங்கிற வெயிட்டிங்குமே இருக்கு. ஸோ வந்து நல்லபடியா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையும் இருக்கு.
ஓகே கைஸ், சிஎஸ்கேவோட அதிரடியான லைனப் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பவுலிங்ல இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆல்ரவுண்டர்ஸ் உள்ள கொண்டு வர பார்ப்பாங்க. ஓவர்சீஸ் பிளேயர்ஸுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ டாப் ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது. ஃபஸ்ட்டு 6 வந்து பக்காவாக செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ சிஎஸ்கேவோட இயராக இந்த இயர் அமையணும் 2026 கண்டிப்பாக கப் அடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க குறிக்கோளாக இருக்கும். மற்ற டீமே செம்மையான டஃப் கொடுப்பாங்க. ஸோ கடப்பார டீமை சிஎஸ்கேவும் மாறுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்ஷனில் யாரை எடுக்க போகிறாங்க, யாரை விட போகிறாங்க, ஸோ இதில் வந்து எப்படி வந்து அமைய போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மட்டைப்பந்து இன்சைட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.